வா தமிழு. ஆ சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? ஆமா பத்தா, எனக்கு ரொம்ப பசிக்குது. கை கால் அலம்பிட்டு வரேன். அண்ணே, என்னண்ணே தமிழ் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைம்மா. சரி வாங்கண்ணே, போய் சாப்பிடலாம். தமிழ் ஒரு நிமிஷமா. சொல்லுங்கண்ணே. ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசணும்தாம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் கிட்டியா? சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? இல்லைம்மா, நான் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு என் மேலே கோவம் மட்டும் படாதம்மா. அதே நேரத்தில் என் காதுக்கு வந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியலம்மா. என்னண்ணே, அப்படி என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? அம்மா, காலேஜில் சத்தின்னு ஒரு பையன் உங்க கூட படிக்கிறானாம்மா. சக்தியா? ஆமாம்மா, சத்தின்னு யாராவது உங்க கூட படிக்கிறானாம்மா. சக்தின்னு இப்ப யாரும் என் கூட படிக்கலையேன்னு. சின்ன வயசுல 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் என் கூட ஒன்னா படிச்ச ஒரு பையன் இப்போ அந்த காலேஜ்ல கேண்டீன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் பேரு தான் சக்தி. அவனை எதுக்கு நான் கேக்குறியா? என்னாச்சு அண்ணே? உங்களை தானே கேக்குறேன், என்னாச்சு சொல்லுங்க. இல்லை தமிழ், கேண்டீனுக்கு போகிறப்ப வர்றப்ப யதார்த்தமா நம்ம கூட ஒன்று முன்னா ஸ்கூலில் படித்தோன்னு சொல்லி நீ சிரித்து பேசி பழகிப்பேன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு இல்லைம்மா, உனக்கு தான் நல்லா தெரியுமே, மாமா அந்த ஊருக்கே பெரிய ஆள், அமைச்சர் வேற. அவங்களுக்கு எத்தனை பேர் கட்சி ஆளுங்க வேண்டப்பட்டவங்கன்னு இருப்பாங்க. அதை யாரோ பார்த்துட்டு அந்த வீட்டில் ஏதோ போய் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. என்ன தமிழ் இவ்வளவு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க? வேற என்னென்ன பண்ண சொல்றிய? இத கேட்டுட்டு ஐயோ என்னைய பத்தி ஊர் உலகம் இப்படி பேசுதேன்னு மூலையில உட்காந்துக்கிட்டு போய் அழ சொல்றீங்களா? அண்ணே, இந்த வீட்டு படிக்கட்ட நான் தாண்டின உடனே என்னை ஆட்டோல கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தர் வராருல, அவரும் ஒரு ஆம்பளை. அவரு பாலமேடு பஸ் ஸ்டாண்ட்ல என்னை இறக்கி விட்டதும் அந்த பாலமேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் காலேஜுக்கு போக நிக்கிறப்போ வேலைக்கு போறவங்க வரவங்க, விவசாயத்துக்கு போறவங்க, பூ கொண்டு போறவங்க, படிக்க போறவங்கன்னு இப்படி அந்த இடத்துலயே ஒரு 100 ஆம்பளைங்களை நான் டெய்லியும் சந்திக்கிறேன்னு. அங்க இருந்து அப்படியே ஆரப்பாளையத்துக்கு பஸ்ல போறப்போ எப்படியும் குறைஞ்சது ஒரு 30-40 ஆம்பளைங்க அந்த பஸ்ல வருவாங்க. அதுக்கப்புறம் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல 200 ஆம்பளைங்களாவது இருப்பாங்க. அங்கிருந்து நான் மறுபடியும் ஆண்டிப்பட்டிக்கு பஸ் ஏறி போறேன். அந்த பஸ்ல கணக்கு வச்சு பார்த்தா ஒரு 50-60 ஆம்பளைங்க ஏறுவாங்க இறங்குவாங்க. பஸ் கண்டக்டர் ஆம்பளை, டிரைவர் ஆம்பளை, இந்த மாதிரி இந்த வீட்டு படிக்கட்ட தாண்டி போனதும் தினம் 1000 ஆம்பளைங்களையாவது நான் பாக்குறேன், சந்திக்கிறேன். என்னைய காயப்படுத்தணும்னு ஒருத்த முடிவெடுத்துட்டானா இந்த 1000 ஆம்பளைங்களோடையும் என்னை சேர்த்து வச்சுதான் பேசுவான். நான் இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு ஐயோ நம்மள இப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கைய நான் பார்க்கவே முடியாது. அதனால என்ன பத்தி ஏன் பின்னாடி யாரு என்ன பேசுறாங்கன்னு எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு. முட்டாளுங்க என்ன பேசணுமோ பேசிட்டு போகட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில இருக்கிறது 2 விஷயம்தான். ஒண்ணு, என் வயித்துல இருக்கிற என் புள்ளைய நல்லபடியா பாத்துக்கணும். அதே நேரம் நான் ஆசைப்பட்ட ஏன் டாக்டர் படிப்ப நான் நல்லபடியா படிச்சு முடிக்கணும். இதை தாண்டி என்னைய எவன் என்ன பேசுறான், இல்ல எவன் என்ன கதை கட்டுறான், இதெல்லாம் இந்த வீடு தான் தம்பி. கூப்பிடுங்கண்ணா. லட்சுமணா, லட்சுமணா,
ரெடே அண்ணே வாங்கண்ணே வாங்க. என்ன இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க? எல்லாரும் உள்ள வாங்க. காபி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாம் லட்சுமணா. ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி உட்காருங்க உட்காருங்க, பேசலாம் உட்காருங்க. நீ உட்காருப்பா. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? தம்பி யாருன்னு தெரியுமா? யாரு? அமைச்சர் ராஜாங்கத்தோட தம்பி மவன். அது சரி. ஏற்கனவே சம்பந்தின்னு ஒருத்தனை நம்பி காசை கொடுத்து ஏமாந்தோம். இப்ப தம்பி மகன் அந்த வேலையை முடிச்சு தரேன்னு காசு கேட்டு வந்திருக்காரா? அண்ணா கோவப்படாதீங்கண்ணா, கோவத்தில் வார்த்தையை விடாதீங்க. நான் உங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ண தான் வந்திருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாண்ணே, இவங்க எல்லாரும் அந்த செல்லப்பாண்டிக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தா சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் பணம் கொடுத்தீங்களாண்ணா? அதை ஏன்பா கேட்குற? என் மக டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கு. ஏதாவது ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துலயாவது வேலை வேணும்னு கேட்டேன். என் சம்பந்தி ஒரு வார்த்தை சொன்னா உடனே வேலை கிடைக்குன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினாரு. இன்னைக்கு வரைக்கும் வேலையும் கிடைக்கல, பணத்தையும் திருப்பி கொடுக்கல தம்பி. நாளைக்கு காலைல போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது அப்படியே சொன்னீங்கன்னா நீங்கள் கொடுத்த 1 லட்சத்துக்கு நான் வட்டியும் முதலமாக சேர்த்து 5 லட்சம் ரூபா தரேன். அஞ்சு லட்சமா? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாண்ணே, ஆனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ராஜாங்கம் தான் பணம் வாங்கினாருன்னு அவரு மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன தம்பி சொல்றீங்க? ராஜாங்கம் பணம் வாங்கினாருன்னு அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? ஆமாண்ணே, இங்கே பாருங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய அமைச்சர்கள்லாம் நேரடியாக வந்து இந்த விஷயத்தை டீல் பண்ணுவாங்களா? எல்லாம் சொந்தக்காரங்க மூலியமா செய்யறது தானே. செல்லப்பாண்டியை தூண்டி விட்டது ராஜாங்கம் தான். ஊர் முழுக்க வேலையை முடிச்சு தரேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வா, உனக்கு 10% கமிஷன் சொல்லி இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் வேலை நடக்காமல் போனதுக்கும் அதான் காரணம். லஞ்சம் வாங்கினது ராஜாங்கம் தான். பணத்தை அவங்க சம்மந்திக்கிட்ட கொடுக்க சொன்னார். நாங்கள் கொடுத்தோன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரப்போ உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் 5 லட்சம் ரூபா தரேன். என்ன தம்பி நீங்க திருதுப்புன்னு வந்து அமைச்சர் மேலேயே கேஸ் கொடுக்கணும்னு சொல்றீங்க? அது பெரிய இடமாச்சே. அதனால தான் 5 லட்சம். நான் சொன்னதுக்கு இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? ஏப்பா, நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்குதோ இல்லையாப்பா? ஆனா கொடுத்த 1 லட்சத்துக்கு பதிலாக 5 லட்சம் தரேங்கிறார்ல, அதை பாரு. நம்ம பிள்ளை குட்டிங்க படிப்பு செலவுக்கும் கல்யாண செலவுக்கும் உதவும்ல. அது மாதிரி தம்பி சொன்னதை கேட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். சின்ன மருமகள்